أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் செலவழித்தல் சம்பந்தமான இஸ்லாமிய பார்வை என்ற இந்த கருத்தை ஒரு ஹதீஸினூடாக, இன்று ஹதீஸ் விளக்கம் என்று நாங்கள் சொன்னோம், ஒரு ஹதீஸினூடாக நாங்கள் இந்த கருத்தை விளக்குவதற்கு முயற்சிக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் நிறைய வழிகாட்டல்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தனி துறையை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த துறையில் மட்டும் சில வேளைகளில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக கல்வித்துறை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த கல்வி பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஹதீஸ்களை திரட்டினாலும் கூட, அது பற்றி மட்டும் திரட்டினாலும் கூட, கல்வியோடு சம்பந்தப்பட்ட எல்லா பகுதிகளையும் ஒரு ஆசிரியர், மாணவன், கல்வி சம்பந்தமான உத்திகள், அதனுடைய முக்கியத்துவம் என்று இப்படி எல்லா வகையான பகுதிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருப்பதனை நாங்கள் ஹதீஸ்களை தொகுத்து பார்க்கின்ற போது அவதானிக்க முடியும். அந்த பின்னணியில் தான் யூசுப் கர்தாய் அவர்கள் புதிதாக ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அர் ரசூலு வல் இல்ம், தூதரும், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவு என்ற ஒரு தனி தலைப்பில் ஏறத்தாழ 300 சொச்சம் பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அந்த கருத்தை விளக்குவதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் விளக்குவதற்காக எழுதியிருக்கின்றார். இப்படி எதனை எடுத்தாலும், எந்த பகுதியை நாங்கள் எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆச்சரியமான முறையில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்க முடியும். இந்த பகுதியும், நாங்கள் சொல்கின்ற இந்த பகுதியும் மிகவும் விரிவான ஒரு பகுதி. இதிலும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை, 1000க்கு கிட்ட ஹதீஸ்களை இதில் நாங்கள் பார்க்க முடியும். செலவழித்தல் என்பது என்னது, எவ்வாறு செலவழிக்க வேண்டும், யார் மீது செலவழிப்பது கடமையாக மாறும், ஒரு குடும்பத்துடைய செலவினம் என்பது என்னது, ஒரு அரசுடைய செலவினம் என்பது என்னது என்று இப்படி எல்லா பகுதிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொல்லி இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் இப்போது அந்த எல்லா பகுதியையும் எடுத்து இங்கே சொல்லவில்லை, அதுக்கான நேரமோ காலமோ எங்களுக்கு போதாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு தனி முஸ்லீம், ஒரு தனி மனித முஸ்லீம் தன்னுடைய செலவினத்தை எப்படி அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அடிப்படைகளின் மீது தன்னுடைய செலவினத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை மட்டும் சொல்கின்ற ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எங்களுடைய நேரம் அப்படி இருப்பதன் காரணமாக அதனை மட்டும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த ஹதீஸை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமில் ஜகாத் என்ற அத்தியாயத்தில் வருகின்ற ஒரு ஹதீஸ். தவபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு ரஜுல், தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி வ தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா தாபத்திஹி ஃபீ சபீலில்லாஹ் வ தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ சபீலில்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு செலவழித்தல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.
அந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு இதுதான். செலவழிப்பதில், ஒரு மனிதன் செலவழிப்பதில் ஆக உயர்ந்தது எது, எது முதன்மையாக அவதானிக்கப்பட வேண்டும்? நிறைய செலவினங்கள் இருக்கும், எத்தனையோ வகையான செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்களில் ஆக முதன்மையானது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன், முஸ்லீம் மட்டுமல்ல ஒரு மனிதன் செலவழிக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். முதலாவது குடும்பத்துக்காக செலவழிப்பது, இரண்டாவது இறைபாதையில் உள்ள தனது மிருகத்துக்காக செலவழிப்பது, மூன்றாவது இறைபாதையில் உள்ள தன்னுடைய தோழர்களுக்காக செலவழிப்பது. இந்த மூன்றும் தான் செலவழித்தலில் ஆக முதன்மையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இப்போது நாங்கள் இதனை, இந்த ஹதீஸை ஓரளவு விரிவாக பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சமூக அமைப்பை ஓரளவு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை மதீனாவிலே சொல்லி இருக்க வேண்டும். அந்த அமைப்பை தான் இந்த ஹதீஸ் பெற்றிருக்கின்றது. மதீனா சமூக அமைப்பு ஒரு போராட்ட பின்னணியை கொண்டது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதிலிருந்து கடைசி வரையில் தொடர்ந்து போராட்டத்திலே இருந்தார்கள். பத்ர் யுத்தத்திலிருந்து உஹதுக்கு வந்து, கந்தக்குக்கு வந்து, உதைபியாவுக்கு வந்து, ஹைபர் யுத்தத்துக்கு போய், மக்கா வெற்றிக்கு வந்து, ஹுனைன் யுத்தத்துக்கு போய், தாயிஃப் யுத்தத்துக்கு போய், இப்படி நிறைய போராட்டங்களுக்கு உள்ளாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார். எனவே அந்த சமூக அமைப்பும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த சமூக அமைப்பும் இந்த போராட்ட பின்னணியை கொண்டுதான் தொடர்ந்து வாழ்ந்தது. அப்படியான ஒரு சமூகத்துக்கு செலவினத்தை பற்றி எப்படி சொல்ல வேண்டும்? அப்படியான ஒரு சமூக அமைப்பை பொறுத்தவரையில், போராட்ட பின்னணியில் வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பை பொறுத்தவரையில் எப்படி அந்த சமூகத்தை பொறுத்தவரையில் செலவினங்களை முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வகைப்படுத்திக் கொள்வது எப்படி என்ற பின்னணியில் தான் நாங்கள் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த அந்த போராட்ட பின்னணியில் தான் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரும் போராட்டமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துப்படி குடும்பம் முதலாவது இடத்தை பெறும். அது எந்த வகையான போராட்டத்தில் இருந்தாலும் குடும்பம் முதலாவது இடத்தை பெறும். இரண்டாவது, அவர் போராடுவதற்கு பயன்படுத்துகின்ற வாகனம் இரண்டாவது இடத்தை பெறும். அது காலத்துக்கு சமூகத்துக்கு ஏற்பது மாறுபடும், வித்தியாசப்படும். ஆனால் அது ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவில் போராட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது வாகனம், குதிரை அல்லது ஒட்டகம் அல்லது கழுகு. இந்த மூன்றும் மிக அடிப்படையான போராட்ட பொருட்களாக காணப்பட்டது. இன்றும் அப்படித்தான். ஆயுதங்களோடு சேர்த்து அந்த ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அல்லது போராளிகளை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அதி முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போராட்ட சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை இங்கே சொன்னார். இதனை அப்படி நேரடியாக விளங்கிக் கொள்ளாமல், போராட்டத்துக்கு பயன்படும் வாகனம் என்றால் அது சமூகத்துக்கு சமூகம் வேறுபடும். அந்த வகையில் இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொன்னார். இது என்ன என்பதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் பார்ப்போம். மூன்றாவது, தன்னோடு வாழுகின்ற தன்னுடைய சமூக தோழர். இது மூன்றாவது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியே விட்டுவிடப்படக்கூடாது. அவனவன் வேலையை அவனவன் பார்த்துக்கொள்ளணும். நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வீடும், அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வீடும், இன்னொருவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வீடும். அடுத்தவனை கவனிக்கிற மனப்பாங்கே இல்லாமல் தனி மனிதர்களாக தனித்தனியே வாடுவது, தனித்தீவு போன்று வாடுவது. நான் மட்டும் என்னுடைய பக்கத்து வீட்டானை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் மட்டும் என்னுடைய அடுத்த குடும்ப அங்கத்தவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் மட்டும் என்னுடைய ஏனைய சமூக அங்கத்தவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்படி வாழக்கூடாது. அப்படி வாழுவது ஒரு போராட்ட சமூகத்துக்கு பொருத்தமானதே அல்ல. தோல்விக்கு முதலாவது காரணம் அதுவாகத்தான் இருக்கும் என்ற வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக அதனை சொன்னார். தன்னோடு வாழுகின்ற தன்னுடைய சமூக தோழர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொன்னார். ஒதீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ சபீலில்லாஹ், ஒதீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் வாழக்கூடிய
தன்னுடைய தோழர்களுக்கு செலவிடுவது. அப்படி என்றால் கருத்து யுத்தத்தில் ஈடுபடுகின்ற தோழர்கள் என்று மட்டும் கருத்தல், மாற்றமாக முழு சமூகத்தை குறிக்கக்கூடிய வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்பது இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்கின்ற இமாம்களுடைய கருத்து. இனி நாங்கள் இதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு பகுதியையும் பற்றி, குடும்பம், இரண்டாவது தன்னுடைய குடும்ப போராட்டத்துக்கான வாகனம், மூன்றாவது தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய சமூக தோழர்கள், இவர்களுக்காக செலவழிப்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தனித்தனியாகவும் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த குடும்பத்துக்காக செலவழித்தல் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இறை பாதையில் செலவழிக்கின்ற ஒரு தீனார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் செலவழிக்கின்ற ஒரு தீனார், அடிமைக்காக செலவழிக்கின்ற ஒரு தீனார், ஏழைக்காக செலவழிக்கின்ற ஒரு தீனார், உனது குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற ஒரு தீனார், இந்த எல்லாவற்றிலும் எது உயர்ந்த கூலியை தரும்? குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற தீனார். எல்லாவற்றிலும் எது உயர்ந்த கூலியை தரும்? குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற தீனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் முஸ்லிம் கிதாபு ஸகாத் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்திருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யத்தான் போகிறான், அப்போது அதற்காக அவன் செலவழிக்கிறான். அல்லது அடிமையை விடுதலை செய்வது என்பது மிகவும் உயர்ந்த ஒரு வணக்கம், அதற்காக செலவழிக்கிறான். அல்லது ஒரு ஏழைக்காக செலவிடுவது என்பது எந்த சந்தேகம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு வணக்கம், அதற்காக செலவழிக்கிறான். குடும்பத்துக்காக செலவழிக்கிறான். இவற்றில் எது உயர்ந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துப்படி குடும்பத்துக்காக செலவழிப்பதுதான் ஆக வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதனை முதன்மைப்படுத்த வேண்டும். அதில் அவனிடத்திலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிப்பதில் அவன் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. வேற எந்த நியாயத்தையும் சொல்லி இங்கு காட்டுகின்ற நல்ல நியாயமாகவும் இருக்கலாம், இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற நல்ல நியாயமாகவும் இருக்கலாம். நான் ஏழைக்காக செலவழிக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றேன், அல்லது நான் இன்னின்ன விஷயங்களுக்காக செலவழிக்கின்ற நல்ல நியாயங்கள் காட்டலாம். அது ஒன்றுமே நியாயமாக மாட்டாது. அவன் குடும்பத்தை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். முன்னுக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஹதீஸில், நாங்கள் பார்த்த ஹதீஸில் 3 விஷயங்களை சொல்லி இந்த 3 விஷயமுமே உயர்ந்த செலவினம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்ற தோழர்களுக்காக செலவிடுவது, ஒருவர் தன்னுடைய வாகனத்துக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் வைத்திருக்கின்ற வாகனத்துக்காக செலவிடுவது, குடும்பத்துக்காக செலவிடுவது, மிகவும் இந்த 3 மிக உயர்ந்த செலவினங்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கு தனியாக எடுத்து சொல்கிறார். இந்த எல்லாவற்றையும் சொல்லி குடும்பத்துக்காக செலவிடுவதையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இந்த எல்லாவற்றிலும் குடும்பத்துக்காக செலவிடுவதுதான் உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். எனவே அந்த வகையில் இது மிகவும் முதன்மைப்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துப்படி, பொதுவாக இஸ்லாத்துடைய கருத்துப்படியே இந்த குடும்பம் என்பது சமூக வாழ்க்கையின் அடித்தளம், அதன் முதுகெலும்பு. குடும்பத்தை மிக சரியாக வளர்த்து விடுவதுதான் ஒரு முஸ்லிம் எடுக்கின்ற முதலாவது பொறுப்பு. அந்த குடும்பத்தை சரியாக வளர்த்து விடுவதில் அடிப்படையான பங்களிப்பு பணத்துக்கு இருக்கிறது, அடிப்படையான பங்களிப்பு பணத்துக்கு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த வகையில் தான் இந்த ஹதீஸின் ஊடாக ரசூலுல்லாஹ் ஒருவர் குடும்பத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் தாய்க்காகவும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் செலவழிப்பது, இதுதான் குடும்பம் என்ற அந்த சொல்லுடைய கருத்து. இஸ்லாத்துடைய சரியான ஆதாரப்படி, நான் மதுஹபர் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது அவசியம் இல்லை நினைக்கின்றேன், இஸ்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்ற சரியான ஆதாரப்படி
குடும்பத்துக்காக செலவழித்தல் என்றால் முதலாவது வருபவர்கள் மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை. இவர்களில் எந்த வேறுபாடும் இல்லாமல் முதலாவது வருவார். அதற்கு அடுத்ததாக வருபவர்கள் சகோதர சகோதரி, அவர்களின் பிள்ளை. இந்த முழு பகுதியும் ஒரு மனிதன் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டிய பகுதி. இந்த பகுதியில் அவன் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. சல்லியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கஞ்சத்தனம் காட்டி வைக்கக்கூடாது. தன்னுடைய பிள்ளையின் படிப்புக்காக, தன்னுடைய பிள்ளையுடைய உடம்பு நலனுக்காக, தன்னுடைய பிள்ளையுடைய உடுப்புகளுக்காக அவன் தாராளமாக அழகாக செலவழிக்க வேண்டும். வீண் ஆடம்பரத்துக்காக நான் சொல்லவில்லை, அவன் தாராளமாக அழகாக செலவழிக்க வேண்டும். நோயால் விழுந்திருக்கிற தன்னுடைய மகனை அல்லது மகளை எப்படி செலவழித்தால், எவ்வளவு செலவழித்தால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும், நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவன் செலவழிப்பதற்கு கடமைப்படுகிறான். அதில் அவன் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. வீட்டு சாப்பாடு எப்படி இருந்தால் பிள்ளைகள் நன்கு வளரும், நல்ல உடம்பு வரும், பிள்ளைக்கு நன்கு படிக்கக்கூடியதாக இருக்கும், அப்படி அவன் செலவழிப்பது அவனிடம் இருந்தால், அவனிடம் இருக்கின்ற அளவுக்கு செலவழிப்பது அவனுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் ஆகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எதிர்காலத்துக்கு பிள்ளைக்கு சேர்த்து வைப்பதல்ல, நிகழ்கால பிள்ளையை நன்றாக வளர்ப்பதற்கு செலவழிக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு அறிவையும் கொடுத்து அதன் ஊடாக தொழிலையும் உருவாக்கி கொடுத்தால் நீங்கள் அந்த பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை எதிர்காலத்தில் வாழ்வதற்கான ஒரு ஒழுங்கை காட்டி விடுவது தந்தையுடைய மிகப்பெரிய பொறுப்பாக மாறும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பல ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார். அதனை நான் இங்கே விளக்கமாக சொல்லவில்லை, அந்த ஹதீஸ்களை கொண்டு வரவில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள்? இதுதான் காரணம். குடும்பம் அழகாக சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக மாறும். எல்லா குடும்பங்களின் எல்லா பெற்றோர்களும் குடும்பத்துக்காக செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்ற இந்த கருத்து போக்கு இருந்தால் அப்போது குடும்பம் நல்லாக வரும். மாளிகை போன்று வீட்டை கட்டுவது அல்ல, அதற்கு முன்னர் வீடு சிறிதாக சாதாரணமாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்த்து விடுவதற்காக செலவழிக்கும். இதுதான் ஆக முக்கியமான. அதே போன்று தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற தண்ட சகோதரர் அவர்களின் பிள்ளை, இவர்களுக்கு செலவழிப்பது கடமையாக மாறும் என்பது இஸ்லாத்துடைய கருத்து. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்துடைய முதலாவது அடிப்படையான பங்களிப்பு எங்கு செல்ல வேண்டும்? ஒரு மனிதனுடைய பணம் முதலாவது எங்கு செல்ல வேண்டும்? தன்னுடைய குடும்பத்துக்குத்தான் முதலாவதாக அவன் செலவழிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த கருத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது அவனுடைய செலவினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய கருத்துப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துப்படி குடும்பத்தின் மீதுதான் முழு சமூகமும் அமையும். எப்படி ஒரு வீட்டை கட்டுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வைத்து கட்டுவோமோ அப்படித்தான் ஒரு சமூகத்தை கட்டும் போது ஒவ்வொரு குடும்பமாக எடுத்து வைத்து கட்டுவோம். இந்த ஒவ்வொரு குடும்பமும் நல்லாக இருந்தால் சமூகமும் பலமாக இருக்கும். குடும்பம் சீரழிந்தால் சமூகம் சீரழிந்து போகும். எனவே குடும்பம் நலவாக இருப்பதில் பணம் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை வைக்கும். எனவே அந்த வகையில் தான் குடும்பத்துக்காக செலவழிப்பதில் ஒரு முஸ்லிம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அவ்வாறு செலவழிப்பது அவனுடைய முதல் பொறுப்பாக மாறுகிறது. ஜிஹாதுக்காக செலவழிப்பதனை விடவும், ஒரு ஏழைக்காக செலவழிப்பதனை விடவும், ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவழிப்பதனை விடவும் அது உயர்ந்ததாக மாறுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ் மேலும் சொல்கின்ற இந்த ஹதீஸை பார், இது நாங்கள் இன்னொன்று முறை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஒரு மனிதன் கூலியை எதிர்பார்த்து தன் குடும்பத்துக்காக செலவழித்தால் அது சதக்காவாக மாறும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீ உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழித்தாலும் உனக்கு நன்மை கிடைக்கிறது. மனைவிக்குத்தான் கொடுக்கிறாய், பிள்ளைகளுக்குத்தான் கொடுக்கிறாய், அப்பவும் அது சதக்காவாக மாறும். ஏனைய எல்லா சதக்காவையும் விட உயர்ந்த சதக்காவாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை தூண்டுவதற்காக, அதாவது மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கும் போது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிக்கும் போது, அல்லது சின்ன ஒரு தொகையை செலவழிக்கும் போது, எப்படி செலவழிக்கும் போதும் நான் இதனை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறேன் நியத்து வைத்துக் கொண்டு செலவழித்தால் அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவும் புகாரில வரக்கூடிய
ஈமான் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அல்லது நஃபகாத் செலவழித்தல் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ். எனவே இந்த வகையிலும் ரசூலுல்லாஹ் இதனை வலியுறுத்தி சொன்னார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு எச்சரிக்கையாக சொன்னார்கள், தான் செலவழிக்க வேண்டியவர்களை கவனிக்காது விட்டு விடலே ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு போதுமானதாகும். கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுக்கு பாவம் செய்வதற்கு போதும், வேறொன்றும் செய்ய தேவையில்லை, இந்த பாவமே போதும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு போதும். அன் யுதைய மன் யுகவ்வில், யாருக்கு தான் உணவளிக்க வேண்டும் செலவழிக்க வேண்டுமோ அவர்களை கவனிக்காது விட்டுவிடலே போதும் பாவத்தை, வேறொன்றும் செஞ்சிக்க தேவையில்லை, இந்த பாவத்தை மட்டும் செஞ்சா போதும் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய செலவினத்துக்கு உட்படுகின்ற மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையினர், ஏற்கனவே நான் சொன்ன அந்த பிரிவினர், இவர்களை செலவழிக்காது கவனிக்காது பாராமுகமாக விட்டுவிட்டால் பாவம் செய்ய அது போதும். அவர் சில நேரம் வெளிப்படையில பெரிய ஒரு வணக்கவாளியாக இருக்கேன், பெரிய திக்ரு அவுராதுகள் ஈடுபடுபவராக இருக்கேன், வேற வேற வணக்கமெல்லாம் செய்வராக இருக்கேன், இந்த விஷயத்தில் அவர் தவறு இழைத்தால் அது ஒரு பெரிய பாவமாக மாறும். அதே போதும் அவர் பாவம் செய்யறது, வேறொன்றும் செய்யாட்டியும் இந்த பாவம் போதும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதில் மிகவும் கவனமாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். பசியால் வாடுவதற்கு, படிப்பதற்கு வசதி இல்லா படிப்பதிலே கவனம் செலுத்தாமல் அதற்காக செலவழிப்பதிலே கஞ்சத்தனம் காட்டி இருப்பது, சுகாதார ரீதியாக அந்த பிள்ளையை அழகாக வளர்த்து விடுவதிலே கஞ்சத்தனம் காட்டுவது, இதுவெல்லாம் ஒரு பாவமாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொல்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை, இந்த வகையில் தான் முதலில் தன்னுடைய குடும்பத்தை அறிவுபூர்வமாகவும் பௌதீக ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் இந்த பகுதியிலெல்லாம் கவனம் செலுத்தி அதுக்கு எவ்வளவு செலவழிக்க முடியுமோ அவ்வளவு செலவழித்து உருவாக்கி விடுவது ஒரு முஸ்லிமுடைய முதல் கடமையாக மாறுகின்றது என்று ரசூலுல்லாஹ் இப்படி திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, நாங்கள் இங்கு 3 ஹதீஸை பார்த்தோம். இன்னும் நிறைய ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை விளக்கி இருக்கிறார்கள். மேலே சொன்ன ஹதீஸ்ல சொன்ன கருத்து என்னது? குடும்பத்துக்காக செலவழித்தல் பெரியோரு சதக்காகவும் ஆகும், அதே நேரத்தில் பொறுப்பாகவும் கடமையாகவும் மாறும் என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இரண்டாவது கட்டம், அடுத்த கட்டம் என்னது? போராட்டத்துக்கான வாகனம், அதற்காக செலவழிப்பது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது இன்னும் ஒரு ஹதீஸ், இந்த கருத்தை விளக்கப்படுத்துகின்ற இன்னும் ஒரு ஹதீஸ். இறை பாதையில் போராடுவதற்கு ஒரு வாகனத்தை வைத்து ஒருவர் பராமரிக்கிறார், இதுவும் சதக்காவாக மாறுகிறது. எப்படியான சதக்காவாக மாறுகிறது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விளக்கி சொன்னார். இறை நம்பிக்கையோடும் இறை வாக்குறுதியை நம்பியும், ஈமானோடும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பியும் யாராவது ஒருவர் குதிரை ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒதுக்கி விடுகிறாரோ, மன் இஹ்தபஸ ஃபரஸன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு குதிரையை ஒதுக்கி விடுகின்றாரோ, அது உணவருந்தினாலும் குடித்தாலும் அதன் மலச்சலமும் எல்லாமே மறுமை நாளின் தட்டை பாரமாக்குகிறது, மறுமை நாளில் நன்மையின் தட்டை பாரமாக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரில வார ஒரு ஹதீஸ், பாபுல் ஜிஹாத் கிதாபுல் ஜிஹாத் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள், அந்த சமூகம் ஒரு போராட்ட சமூகம். எனவே ஒரு முஸ்லிம் தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் காப்பதற்காக, மார்க்கத்தையும் காப்பதற்காக போராட வேண்டிய சூழலில் தான் அந்த சமூகம் வாழ்ந்தது. எனவே யாராவது ஒரு நபர் அந்த போராட்டத்துக்காக ஆக முக்கியமான தேவையாகிய குதிரையை வளர்த்து பராமரித்து வந்தால், அந்த பராமரிப்பு செலவினங்கள் எல்லாம் அவன் பாடுபடுகின்ற அனைத்துமே மறுமையில் நிற்கின்ற போது மீசானில் பாரமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் பல ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக காணப்படுகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை நாங்கள் எல்லா காலப்பிரிவுக்கும் வருகின்ற வாகனங்களோடு உபகரணங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குதிரை என்றால், இன்று யுத்தத்துக்கான வாகனங்கள் எத்தனையோ வாகனங்கள். உதாரணமாக சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு சஹாபி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம்
நாவாலும் போராட முடியுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாவாலும் போராட முடியும். எந்த அளவு தூரத்துக்கு என்றால், எதிரிகளை பொறுத்தவரையில் நீங்கள் பாடுகின்ற கவிதை, நீங்கள் படிக்கின்ற ஒரு கவிதை அவனுக்கு அம்பினால் எய்வதனை விடவும் கடுமையாக இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அந்த கவிதையும் ஒரு போராட்ட சாதனம் என்று சொல்கிறார். எனவேதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி ஒரு கவிஞர், அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் அந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக பாடுமாறு தூண்டுவார்கள். எந்த அளவு தூண்டுவார்கள் என்றால், ரூஹுல் குதுஸி யுஐதுக, ஜிப்ரீல் உன்னை பலப்படுத்துகிறார், நீங்கள் கவிதை பாடுங்கள் என்று சொல்வார். அந்த அளவு தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். எனவே இந்த வகையில் தான் போராட்ட வாகனங்களும் சரி, போராட்ட உபகரணங்களும் சரி, காலத்துக்கு, இடத்துக்கு, சமூகத்துக்கு ஏற்ப வித்தியாசப்பட்டு கொண்டே சரி. அதனை எல்லாம் யார் யார் செய்கிறார்களோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அதுவும் பெரிய ஒரு செலவழித்தலில் ஒரு பெரிய ஒரு பங்கை பெறுகிறது என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் ஊடகத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். மேகசினும், பேப்பரும், ரேடியோவும், டிவியும், இன்டர்நெட்டும், கேமராவும், சிடியும், கம்ப்யூட்டரும், இவையெல்லாம் மிக பெரும் சாதனம், மிக பயங்கரமான சாதனம். நலவுக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்களுடைய அசத்தியங்களை உலகம் முழுக்க பரப்புவதற்கு, தீமைகளை உலகம் முழுக்க அள்ளி கொட்டுவதற்கு இந்த அவ்வளவு சாதனங்களையும் பாவிக்கிறார். இன்டர்நெட்டையும் சரி, டிவியையும் சரி, ரேடியோவையும் சரி, பேப்பரையும், மேகசினையும் சரி, கேமராவையும் சரி, எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். அவற்றை வைத்து முழு உலகத்தையும் நஞ்சாக மாற்றுவதற்கு அவர்கள் மிக கடுமையாக அவற்றை பாவிக்கிறார். எனவே அந்த வகையில் ஒவ்வொரு காலப்பிரிவுக்கும் ஏற்ப போராட்டத்துக்கான சாதனங்கள் மாறுபடும். நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவிலும் கூட முழு உலக முஸ்லிம் சமுதாயமும் ஒரு போராட்ட வாழ்க்கையைத்தான் மேற்கொண்டிருக்கிறது. முஸ்லிம் உலகின் எந்த பூமியை பார்த்தாலும் அந்த போராட்டத்தை நாங்கள் காண முடியும். எனவே அதற்காக ஒவ்வொரு முஸ்லிம் இந்த உபகரணங்களில் எதனை வாங்கி அந்த இஸ்லாமிய பாதையில் அதனை செலவிட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு சதக்காவாக மாறும். அதே போன்றுதான் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்களும் உண்மையில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் தான், மிகுந்த துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் தான் வாழுகிறார்கள். அவருடைய கல்வித்துறையை எடுத்தாலும் சரி, அவருடைய பொருளாதார பகுதியை எடுத்தாலும் சரி, எந்த பகுதியை எடுத்து நாங்கள் பார்த்தாலும் கூட அவற்றில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் நாங்கள் காண்கிறோம். எனவே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய சமூக நிலைமைகளை காத்துக் கொள்வதற்காகவும் இஸ்லாமிய ரீதியாக அவர்களை இஸ்லாமிய பக்குவம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காகவும் என்னென்ன சாதனங்களை நாங்கள் வாங்கி இஸ்லாமிய பாதையில் விடுகிறோமோ அப்போதெல்லாம் நிச்சயமாக அது இப்படியான ஒரு சதக்காவாகத்தான் மாறுகிறது என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் இந்த பகுதியின் ஊடாக எங்களுக்கு சொல்கின்றார். இப்போது நாங்கள் மூன்றாவது பகுதிக்கு வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், இறை பாதையில் உள்ள தன்னுடைய சகோதரர்கள் என்று மூன்றாவதாக சொன்னார். முதலாவது சொன்னார்கள் குடும்பம், இரண்டாவது சொன்னார்கள் போராட்ட வாழ்க்கை, மூன்றாவது சொல்கிறார்கள் தன்னுடைய சொந்த சகோதரர், அதாவது ஏனைய முஸ்லிம் சகோதரர், சமூகத்தில் வாழக்கூடிய ஏனைய முஸ்லிம் சகோதரர், இவரோடும் இந்த செலவினம் தொடர்பு பட வேண்டும் என்று மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதாவது ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் அடுத்த முஸ்லிமோடு தொடர்பற்ற ஒரு தனி முஸ்லிமாக வாழ மாட்டார். நிச்சயமாக தன்னுடைய பக்கத்து வீடு, தன்னுடைய கிராமத்தில் வாழக்கூடிய ஏனைய முஸ்லீம்கள், தன்னுடைய நாட்டிலே வாழக்கூடிய ஏனைய முஸ்லீம்கள், இவர்களுடைய பொருளாதார நிலைமை, கல்வி நிலைமை, இவர்களுடைய நோயோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த எல்லா பகுதிகளிலும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கரிசனையும் ஈடுபாடும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பது ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பாக, கடமையாக மாறும். சில வேளைகளில் சதக்காவாக, சுண்ணாவாக மாறும். இந்த உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த ஹதீஸை பாருங்கள். யாராவது ஒரு முஸ்லிம்
உடை இல்லாத முஸ்லிமுக்கு உடை கொடுத்தால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தின் பசுமையிலிருந்து அவருக்கு உடை அளிக்கின்றார். பசியுள்ள ஒரு முஸ்லிமுக்கு உணவளித்தால் சுவர்க்க படங்களினால் அவனுக்கு உணவளிக்கின்றார். தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் அர்-ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான பானத்தை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அர்-ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்வது சூரத்து அல் முத்தஃபிஃபூன் வரக்கூடிய ஒரு ஆயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனம் விசேடமான சில அடியார்கள் அந்த விசேஷமான பானத்தை அருந்துவார்கள் என்று சூரத்துல் முத்தஃபிஃபூன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த விசேடமான பானத்தை ஒரு முஸ்லிமுக்கு பானத்தை தண்ணீரை கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறார். எனவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாகவும் உடை, உணவு, பானம் என்று இப்படியும் வேறு பல ஹதீஸ்களில் இன்னும் பல விஷயங்களை சுட்டிக்காட்டி, கல்வியை சுட்டிக்காட்டி, வீட்டை சுட்டிக்காட்டி, இன்னும் பல வகையான பொருட்களை சுட்டிக்காட்டி அவற்றை இல்லாத முஸ்லிம்களுக்கு ஆக்கி கொடுப்பது ஒரு பெரிய சதக்காவாக மாறுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நாங்கள் அதனை இஸ்லாமிய பரிபாஷையில் தக்காஃபுல் என்று சொல்வோம். அதாவது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது, அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் ஒரு கூட்டு பராமரிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு அவன் தன்னுடைய உறவினனாக இல்லாவிட்டால், சொந்த உறவினனாக இல்லாவிட்டாலும் அடுத்த முஸ்லிமோடு ஒரு கூட்டு பராமரிப்பு கொண்டவனாக மாறுகின்றான் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்றார். அந்த கூட்டு பராமரிப்பின் முதலாவது இடம்தான் ஜக்காத் என்று சொல்கின்றார். கட்டாயமாக ஒரு முஸ்லிம் குறிப்பிட்ட அளவு பணம் இருந்தால் அல்லது பொருள் இருந்தால் அதற்கு இந்த அளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் விளக்கி சொல்லி இருக்கின்றது. அது கூட்டு பராமரிப்பின் முதலாவது பகுதியாக அமைக்கிறது. பிறகு இன்னும் நிறைய பகுதிகள் கடமையாகவும் சில வேளை சுன்னாவாகவும் சதக்காவாகவும் மாறுகின்றன. எனவே இந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு முஸ்லிம் சமூகமும் கூட்டு பராமரிப்பு கொண்டதாக அமைய வேண்டும். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி பொருளாதார ரீதியாக படப்படுத்துவதில், சமூகத்தை பொருளாதார ரீதியாக படப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் இறுதி பகுதியிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த வகையில் நாங்கள் இப்போது இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கின்றோம் என்பதை நாங்கள் பார்த்தால் நாங்கள் விளங்குகின்ற கருத்து இதுதான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்வத்தை திரட்டி வைத்திருக்கின்ற போது, உழைக்கின்ற போது, செல்வம் கைக்கு வந்து சேர்க்கின்ற போது எப்படி கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். ஒவ்வொரு தனி முஸ்லிமுக்கும் இந்த 3 அம்சங்கள் மட்டுமே போதுமானது. இன்னும் நிறைய படித்து விளங்கி என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் சொல்லி இதெல்லாம் கடமை என்பதற்கு ஆதாரம் என்னது, இதெல்லாம் சதக்கா என்பதற்கு ஆதாரம் என்னது, இது உயர்ந்த ஒரு வணக்க வழிபாடு என்பதற்கு என்ன ஆதாரம் என்று விரிவாக படிப்பதனை விட இந்த ஹதீஸ் ஒன்றே எங்களுக்கு அந்த கருத்தை சொல்கின்றது. இந்த ஹதீஸின் ஒவ்வொரு தனி பகுதிக்கும் பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் விளக்குவதற்காக இருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் இந்த 3 கருத்தை ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்வத்தை அல்லது செலவழிக்கும் போது எப்படி தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் செலவழித்தது என்பதனை இங்கு தெளிவாக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஒரு முஸ்லிம் தன்னுடைய பணத்தை இவ்வாறு 3 பகுதியாக பிரித்துக் கொள்வது மிகச் சிறந்தது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக செலவழித்தது. இந்த 3 பகுதியாக பிரித்துக் கொள்வது ஒரு முஸ்லிமை பொறுத்த, வசதி உள்ள ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஆக அடிப்படையானது என்பதனைத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இங்கே சொல்கின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கு ரசூலுல்லாஹ் சொன்ன 3 நிலைமைகளும் சாதாரணமாக எங்களுடைய சிறுபான்மை சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகின்றது. முதலாவது நிலைமையை சொல்ல வேண்டியதில்லை, அது குடும்பம். ஒவ்வொரு தனி முஸ்லிமும் அந்த குடும்பத்துக்காக செலவழிப்பதற்கு கடமைப்படுகிறான். கடமையை கூட அல்லாஹ், அந்த கடமைக்கும் கூட அல்லாஹ் அவனுக்கு சதக்கா செய்கின்ற கூலியை கொடுக்கின்றான் என்று நாங்களே ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாவது, நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் ஒரு போராட்ட சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக வாழ்கிறோம். எத்தனையோ வகையான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் எதிர்கொண்டுதான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம். எனவே அந்த வகையில் அந்த போராட்ட வாழ்வுக்கான செலவினங்கள் என்னது,
அந்த செலவினங்களை அவதானித்து ஒரு முஸ்லிம் அதற்காக தன்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை ஒதுக்குவது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தேடித்தரும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக இந்த ஹதீஸிலே சொன்னார். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமூகம் பணம் பெற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கூட்டு பராமரிப்பு காணப்பட வேண்டும் என்ற உண்மையைத்தான் மூன்றாவதாக சொன்னார். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மூன்று வகையான செலவினங்களிலும் மிகவும் கவனமாக இருந்தால், பொறுப்புடன் நடந்து கொண்டால் குடும்பம் பலம் பெறும், முஸ்லிம் சமூகத்தின் போராட்ட வாழ்வு நன்றாக அமையும், அழகாக அமையும், சமூகம் பலம் பெறும். இந்த மூன்றும் ஒரே அடியாக நடக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு தனி முஸ்லிமும் இந்த மூன்று விஷயங்களை பற்றி அவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இங்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். குடும்பம், போராட்டம், சமூகம், இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் அவனுடைய குடும்பம் சிறப்பாக அமைய மாட்டாது சமூகம் அழகாக இல்லாவிட்டார். சமூகத்தில் காணப்படுகின்ற பலவீனமும் சமூகத்தில் காணப்படுகின்ற போராட்ட நிலைமைகளும் கண்டிப்பாக குடும்பத்தை பாதிக்கும். எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் குடும்பத்தை பாதிக்கும். எனவே அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை சிறப்பாக இருந்தால்தான், பள்ளிகள் அழகாக இருந்தால்தான், மதரசாக்கள் நல்லாக இருந்தால்தான், ஏனைய எல்லா கல்வி நிறுவனங்களும் அழகாக இருந்தால்தான் எங்களுடைய பிள்ளைகளும் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லா பக்குவமும் பலவீனமாக இருந்தால் மதரசாவும் பலவீனம், பள்ளியும் பலவீனம், எங்களுடைய கல்வி நிறுவனங்களும் பலவீனம், பாடசாலைகளும் பலவீனமாக இருந்தால் எப்படி என்னுடைய பிள்ளை மட்டும் நல்லாக இருக்க முடியும்? மிகச்சிறப்பு. எனவே இந்த வகையில் ஒரு முஸ்லிம் இந்த மூன்று பகுதியையும் பிரித்து கவனிப்பது, மிக கவனமாக இந்த மூன்று பகுதியை விளங்கி இருப்பது அவனுக்கு அவசியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமூகம் பலம் பெறுவது எப்படி? ஒரு சமூகம் பலம் பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற பணம், செல்வம். இந்த செல்வம் பற்றி ஒவ்வொரு தனி முஸ்லிமும் என்ன கண்ணோட்டத்தை கொள்ள வேண்டும்? நான் சம்பாதிக்கிற செல்வத்தை எவ்வாறு மூன்றாக பிரித்து கவனமாக செலவழிக்க வேண்டும்? அப்படி செலவழித்தால் அந்த முஸ்லிம் சமூகம் நல்ல பலம் பெற்ற சமூகமாக மாறும். இந்த சிந்தனை ஒவ்வொரு தனி முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பணக்காரர்களுக்கு மத்தியில், ஓரளவு வசதி உள்ளவர்களுக்கு மத்தியில், பணக்காரர் மட்டுமல்ல ஓரளவு வசதி இருப்பவர்களுக்கு மத்தியில் இப்படி செல்வத்தை பிரித்து செலவழிக்கின்ற இந்த எல்லா பகுதியிலும் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை போக்கு இருக்க வேண்டும். பள்ளிக்காக மட்டும் செலவழிப்பது அல்ல, பள்ளியை கட்டுவதற்காகவும் பள்ளியை அலங்கரிப்பதற்காகவும் மட்டும் செலவழிப்பதல்ல. பள்ளி மட்டுமல்ல சமூகம். பள்ளி ஒன்று, பாடசாலை அடுத்தது, ஏனைய கல்வி நிறுவனங்கள் இன்னொரு பகுதி, தன்னுடைய குடும்பம் இன்னொரு பகுதி, தன்னுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற நிறைய அங்கத்தவர்கள் இன்னொரு பகுதி. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அக்குர்ணையில் எவ்வளவு தூரம் ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனை ஏழை வீடுகள் இருக்கிறது. வீடு என்று சொல்ல முடியாத வெறும் சிறு குடிசைகளாக நூற்றுக்கணக்கான, சில வேளைகளில் ஆயிரக்கணக்கோ தெரியவில்லை, எத்தனை வீடுகள் இருக்கிறது. எப்படி வீடுகள் வெறும் பலகையினால் அல்லது வெறும் தகரத்தினால் மறைத்து அல்லது 2 ரூமை மறைப்பதற்கு வெறும் உடையை மாத்திரம், ஒரு சீலையை மாத்திரம் தொங்க விட்டிருக்கிற எத்தனை ஊடுகள் அக்குர்ணையில் காணப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதார பலவீனம் என்பது மிக பாரிய அளவு இருக்கிறது. ஆனால் அந்த முஸ்லிம் சமூகத்தின் பள்ளி கோடிக்கணக்கு பேர் அப்படி இருப்பதல்ல, அது ஒரு சமநிலையற்ற நிலைமை. பள்ளி மட்டுமல்ல, முஸ்லிம் வீடுகள் சிறப்பாக இருந்தால்தான் பள்ளி நிறை. முஸ்லிம் வீடுகள் வறுமையில் வீழ்ந்தால் பள்ளி நிறையாது ஒரு நாள். எனவே முஸ்லிம் வீடுகளும் முஸ்லிம்களுடைய பொருளாதார பிரச்சனைகளும் அழகாக தீர்க்கப்படும் போதுதான் அவன் பள்ளிக்கு வருவான், பள்ளியோடு சம்பந்தப்படும். எனவே அந்த வகையில் தான் இந்த 3 பகுதியையும் பிரித்து செலவழிக்கின்ற போக்கு ஒரு முஸ்லிம் இடத்திலே காணப்பட வேண்டும். எங்கு இஸ்லாத்துக்கான உழைப்பு இருக்கிறது, பாடுபடுதல் இருக்கிறது, எங்கு முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான உழைப்பு காணப்படுகிறது? மதிப்புக்குரிய சகோதரர்களே,
முஸ்லிம்கள் சில வேளைகளில் அரசியல் போராட்டம் என்று சொல்கின்ற போது அதனை மதிக்க மாட்டார். ஏன் அரசியல் போராட்டம் ஒரு குப்பை என்று நிறைய பேர் நினைப்பார். அந்த குப்பையில் விழுந்து பாடுபடுவதற்கு குப்பையை போன்ற ஆக்களே ஒதுக்கி விடுவார். நல்லவர்கள் அங்கே போக மாட்டார். எனவே ஒரு நாளும் அந்த அரசியல் பகுதி சீர்பெறவே மாட்டார். அதற்காக செலவழிக்க காசு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார். அல்லது அதில் லாபம் உள்ளவர்கள் மட்டும், அந்த அரசியல் போராட்டத்தில் லாபம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதற்காக செலவழிப்பார். உண்மையில் அரசியல் போராட்டம் என்பது முஸ்லிம் சமூகத்தை காப்பதற்கான போராட்டம். அதனை உரியவர்கள் செய்தால், அரசியல் ரீதியாக உழைப்பவர்கள் பாடுபவர்கள் சரியாக செய்தால் அது முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த வகையில் தான் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் எங்கெல்லாம் இருக்கிறது, அதே போன்று இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் எங்கெல்லாம் இருக்கிறது, அது இந்த ஹதீஸின் 2வது பகுதி என்று நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவன் எப்படி தன்னுடைய செல்வத்தை செலவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி செலவிட்டால் தான் அந்த சமூகம் பலம் பெற்று இருக்கும், நன்கு பலம் பெற்றதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார். இது ஒரு பேலன்ஸாக இயங்க வேண்டும். அதாவது ஒன்று கூட போய் ஒன்று குறைய போயல், எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு இயங்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக, ஒரு சின்ன ஹதீஸ் ஆனால் ஒரு பெரிய ஒரு விரிந்த ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த கருத்து தெளிவாக அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால், குறிப்பாக பணக்காரர்களுக்கு மத்தியில் இந்த கருத்து தெளிவு இருக்குமாக இருந்தால் முஸ்லிம் சமூகம் பலம் பெறுவதற்கு அந்த பணக்காரர்கள் மிக பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய முடியும் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் இத்தோடு இந்த பகுதியை முடிக்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.